Good morning students. 8th standard social science lesson 2 page number 19. The British administrative organization in India. அதாவது ஆங்கிலேயர்களின் நிர்வாக அமைப்பு இந்தியாவில் எப்படி இருந்தது? The British Indian administration was run by four principal institutions: civil services, army, police and judiciary. அதாவது பிரிட்டிஷோட இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் நாலு பிரிவாக பிரிக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு ஒன் சிவில் சர்வீசஸ், செகண்ட் ஆர்மி, தேர்ட் போலீஸ், ஃபோர்த் ஜுடிஷியரி. சிவில் சர்வீசஸ். The term civil services was used for the first time by the East India Company to distinguish its civilian employees from their military counterparts. அதாவது சிவில் சர்வீஸ் அப்படிங்கிற டேர்ம் வந்து ஃபஸ்ட்டு எப்போ கொண்டு வந்ததுன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் அது கொண்டு வந்தது. சரியா? சிவிலியன்ஸை நிறைய பேரை வேலைக்கு அமர்த்தணும், அப்புறம் வந்து அவங்களுடைய மிலிட்ரியிலையும் நிறைய பேரை வேலைக்கு அமர்த்தணும் அப்படின்னு சொல்லி இந்த சிவில் சர்வீசஸை கொண்டு வந்தது. டிரான்ஸ்லேட்டிங் லா இன்டு ஆக்ஷன் அண்ட் கலெக்டிங் ரெவன்யூ வேர் த மெயின் ஜாப்ஸ் ஆஃப் த சிவில் சர்வீஸ். சிவில் சர்வீஸோட முக்கியமான பணி என்ன? டிரான்ஸ்லேட்டிங் லா, சட்டங்களை மாற்றி அமைப்பது, அப்புறம் வந்து ரெவன்யூ கலெக்ட் பண்ணுறது. இதே இந்த சிவில் சர்வீசஸ் வேலை பார்க்குறாங்களோ அவங்களுடைய முக்கியமான பணியாக இருந்தது. இந்த சிவில் சர்வீஸ் வாஸ் இனிஷியலி கமர்ஷியல் இன் நேச்சர். அதாவது இயற்கையுமே அவங்க என்ன எதுக்காக கொண்டு வந்ததுன்னா வணிக நோக்கோடு கொண்டு வரப்பட்டது. லேட்டர் இட் வாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு எ பப்ளிக் சர்வீஸ். அது கொஞ்ச நாளைக்கு பிறகு சிவில் சர்வீஸை எப்படியா மாற்றிட்டாங்க? பப்ளிக் சர்வீஸாக மாற்றப்பட்டது. In the beginning, the appointment of these services was the sole prerogative of the court of directors of the company. அப்படி அதாவது தன்னுரிமையான ஒரு அமைப்பாக அது ஏற்படுத்தப்பட்டது. But the nominated civil servants indulged in corruption, bribery and illegal private trade. அதாவது நாமினேட் பண்ணக்கூடிய அந்த சிவில் சர்வீசஸ் வந்து சர்வன்ட்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப லஞ்சம், அதாவது கரப்ஷன், பிரைபரி, இல்லீகல், சட்டத்திற்கு புறமான ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டாங்க. ஸோ கார்ன்வாலிஸ் ஹூ கேம் டு இந்தியா ஆஸ் கவர்னர் ஜெனரல் இன் 1786 வந்தார். யார்? கார்ன்வாலிஸ். என்ஃபோர்ஸ் த ரூல்ஸ் அகேன்ஸ்ட் ப்ரைவேட் ட்ரேட். இந்த தனியார் வாணிபத்துக்கு எதிராக சில ரூல்ஸை கொண்டு வந்தார். ஹி ஆல்சோ ரைஸ்டு த சேலரி ஆஃப் த கம்பெனி சர்வன்ட்ஸ். அதாவது கம்பெனி சர்வன்ட்ஸோட சேலரியை அதிகப்படுத்தினார். ஹூ பிகேம் த ஹையஸ்ட் பெய்டு சிவில் சர்வன்ட்ஸ் இன் த வேர்ல்டு. அதாவது உலகத்திலேயே சிவில் சர்வெண்ட்டுக்கு அதிகமாக சம்பளம் கொடுத்தது யார் அப்படின்னா கார்ன்வாலிஸ் தான். லார்ட் வெல்லஸ்லி ஹூ கேம் டு இந்தியா அஸ் கவர்னர் ஜெனரல் இன் 1798 வந்தார். இன்ட்ரடியூஸ்டு த ஐடியா ஆஃப் சூட்டபிள் ட்ரைனிங் ஃபார் சிவில் சர்வன்ட்ஸ் இன் இந்தியா. அதாவது இந்தியாவில் உள்ள சிவில் சர்வன்ட்ஸுக்கு சூட்டபிள் ட்ரைனிங்கை கொடுத்தார். இன் 1800 ஹீ எஸ்டாப்ளிஷ்டு த காலேஜ் இன் ஃபோர்ட் வில்லியம் அட் கல்கட்டா. கல்கட்டாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் ஒரு காலேஜை ஏற்படுத்தினார். டு ப்ரொவைட் ட்ரைனிங் இன் லிட்ரேச்சர். அது வந்து மக்களுக்கு இலக்கிய பயிற்சி அளிக்கவும், சயின்ஸ் அண்ட் லாங்குவேஜஸ் இதெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக இந்த காலேஜ் ஏற்படுத்தப்பட்டது. ஹவவர் த டைரக்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி டிஸ்அப்ரூவ்ட் ஆஃப் ஹிஸ் ஆக்ஷன். ஆனால் அவருடைய ஆக்ஷனை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த டைரக்டர்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அண்ட் ரீப்ளேஸ் இட் பை தேர் ஓன் ஈஸ்ட் இந்தியா காலேஜ். அதை வந்து எப்படி மாற்றிட்டாங்க? ஈஸ்ட் இந்தியா காலேஜ்னு மாற்றி எஸ்டாப்ளிஷ் அட் ஹெயில்பரி இன் இங்கிலாந்து. அதாவது இங்கிலாண்டில் வந்து இங்கிலாந்து இன் 1806 இங்கிலாண்டில் ஹெயில்பரிங்கிற இடத்துல இந்த ஈஸ்ட் இந்தியா காலேஜ்னு ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. இந்த ஐடியா ஆஃப் காம்படிஷன் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஃபர்ஸ்ட் பை த சார்ட்டர் ஆக்ட் 1833. அதாவது இது என்ன செஞ்சாங்கன்னா இதில் வந்து நிறைய போட்டிகள்லாம் ஏற்படுறது. போட்டியின் மூலமாக நிறைய சர்வன்ட்ஸை ஏற்படுத்துறதுக்காக ஃபஸ்ட்டு சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னா ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது 1833. அதாவது போட்டித் தேர்வுகள் நடத்தி அதன் மூலம் அரசு ஊழியர்களை நியமிப்பதற்காக இந்த சார்ட்டர் ஆக்ட் 1833 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொண்டு வந்தது. பட் த சிஸ்டம் ஆஃப் காம்படிஷன் வாஸ் தீஸ் நாட் நாமினேட்டட் பை த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஆனால் இந்த காம்படிஷனையும் இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து ஏற்படுத்தலை. ஸோ வேர் நாட் எலிஜிபிள் டு ரைட் த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். ஸோ அவங்க வந்து எலிஜிபிளாக இல்லை எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஹென்ஸ் த சிஸ்டம் வாஸ் கால்ட் ஆஸ் நாமினேஷன். அப்போ எக்ஸாம் எழுதாமல் வந்து அந்த பணிக்கு தேர்வு செஞ்சால் அதுக்கு பேர் என்னது? நாமினேஷன். நியமனம் செய்தார்கள்.
காம்படிஷன், அதாவது போட்டித் தேர்வு மூலியமாகவும் நியமனம் செய்தார்கள் சிஸ்டம். இந்த சிஸ்டம் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓப்பன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் வாஸ், அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணாங்க, ஓப்பன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனாக ஏற்படுத்தினாங்க. வாஸ் இன்ட்ரடியூஸ்டு இன் 1853 ஏற்படுத்தியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டே அப்படி தான் கொண்டு வந்தது, எக்ஸாம் வச்சு கொண்டு வரணும்னா. ஆனால் அது நடைமுறைக்கு அந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து அதை ஏற்றுக்கொள்ளலை. ஸோ என்ன பண்ணாங்க, நாமினேஷன் மூலியமாகவும் காம்படிஷனாக போட்டித் தேர்வு மூலியமாகவும் ஆளுகளை அப்பாயின்ட் பண்ணாங்க. மறுபடியும் போட்டித் தேர்வு எப்போ கொண்டு வரப்பட்டது, 1853 கொண்டு வரப்பட்டது. திஸ் சிஸ்டம் வாஸ் கன்ஃபார்ம்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1858 இதுக்கான சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த மேக்ஸிமம் ஏஜ் ஃபார் காம்படிட்டர்ஸ், அந்த எக்ஸாம் எழுதக்கூடிய காம்படிட்டர்ஸ்க்கு ஏஜ் எவ்வளோ இருக்கணும்னா வாஸ் ஃபிக்ஸட் அட் 23. சப்சிக்வெண்ட்லி ஈஸ்ட் இந்தியா காலேஜ் அட் ஹெயில்பரி, அதாவது ஹெயில்பரி இங்கிலாண்டில் இருக்கு இல்லையா, ஈஸ்ட் இந்தியா காலேஜ்னு ஒன்று ஏற்படுத்தினான்னு படித்தோம் இல்லையா, வாஸ் அபாலிஷ்ட் இன் 1858 அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க, அதை எடுத்துட்டாங்க அந்த காலேஜை. அண்ட் ரெக்ரூட்மெண்ட் டு சிவில் சர்வீசஸ் பிகேம் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த சிவில் சர்வீஸ் கமிஷன். சிவில் சர்வீஸ் கமிஷன் மூலியமாக எக்ஸாம் எழுதி போகிறதுக்கு அது பொறுப்படுத்தி கொண்டது. பை த ரெகுலேஷன் ஆஃப் 1860 இந்த மேக்ஸிமம் ஏஜ், மறுபடியும் அதுக்குரிய ஏஜை என்ன செய்கிறாங்க, வாஸ் லோயர் டு கொஞ்சம் குறைக்கிறாங்க, 22 குறைச்சிட்றாங்க அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான ஏஜ். இன் 1866 டு அப்புறம் அதுக்கு பிறகு வந்து 21 குறைச்சாங்க. அப்புறம் அண்ட் இன் 1876 டு 19 குறைச்சிட்டாங்க. இருக்க அந்த எக்ஸாம் எழுதக்கூடிய ஏஜ் லிமிட்டை வந்து குறைச்சிக்கிட்டே வந்திருக்காங்க. இந்த இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆக்ட் ஆஃப் 1861 பாஸ்டு பை த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்டு 1861 பாஸ் பண்ணப்பட்டது. எக்ஸ்க்ளூசிவ்லி ரிசர்வ்டு சர்டன் கேட்டகரிஸ் ஆஃப் ஹை எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியல் போஸ்ட் ஆஃப் ஃபார் த covenanted civil service which was later designated as the Indian Civil Service. அதாவது லேட்டர் கொஞ்ச நாளைக்கு பிறகு இந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்த இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆக்டை எப்படி கொண்டு மாற்றிட்டாங்க, இந்தியன் சிவில் சர்வீசஸாக மாற்றிட்டாங்க. டியூ டு த லோயரிங் ஆஃப் ஏஜ், அந்த ஏஜ் லிமிட்டை குறைச்சாங்க இல்லையா, அண்ட் ஹோல்டிங் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் லண்டன். எக்ஸாம் எங்கே எழுதணுமா, லண்டனில் எழுதணும். இட் குட் பி பாசிபிள் ஒன்லி ஃபார் எ வெரி ஃபியூ வெல்த்தி இண்டியன்ஸ் டு அப்பியர் அட் த ஐசிஎஸ் எக்ஸாமினேஷன். ஐசிஎஸ்னால் இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் லண்டனில் நடந்தால் வெல்த்தி இண்டியன்ஸ், பணக்கார இந்தியர்கள் மட்டுமே அதுக்கு வந்து அப்பியர் பண்ணி எக்ஸாம் எழுத முடியும். இன் 1869 3 இண்டியன், அப்போ எழுதின அந்த பணக்கார இந்தியர்கள் யாராருன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி, ரமேஷ் சந்திர தத் அண்ட் பிஹாரி லால் குப்தா became successful in the ICS examination. இவங்க 3 பேரும் அப்போவே இந்த 1869 எக்ஸாம் எழுதி ஐசிஎஸ் பாஸ் பண்ணவங்க. சத்யேந்திரநாத் தாகூர், இந்த எல்டர் பிரதர் ஆஃப் போயட் ரவீந்திரநாத் தாகூர், ரவீந்திரநாத் தாகூருடைய அண்ணன் தான் யார், சத்யேந்திரநாத் தாகூர், வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு பாஸ் த ஐசிஎஸ் எக்ஸாமினேஷன் இன் 1863. ஃபஸ்ட்டு ஐசிஎஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணவர். லேட்டர் ஆன் the Indians demanded to increase the age limit and to establish center for examination in India. இந்தியாவில் அதுக்கு பிறகு அந்த ஏஜ் லிமிட்டை என்ன பண்ணாங்க, அதிகரித்தாங்க. அதுக்கு பிறகு இந்தியாவிலேயே அந்த எக்ஸாமினேஷன் சென்டரை ஏற்படுத்துகிறாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் இங்கிலாண்டில் போய் எக்ஸாம் எழுதுறதுக்கு போல் இந்தியாவிலேயே. In 1892 the minimum age limit for appearing for the civil service examination was raised to 21 and the maximum to 23 வரைக்கும் அந்த ஏஜ் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. In 1912 a royal commission on public service was appointed. அதாவது ராயல் கமிஷன் ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. சேர்டு பை, அதுக்கு ஹெட் யாருன்னா லார்ட் இஸ்லிங்டன். திஸ் கமிஷன் ஹேட் 2 இந்தியன் மெம்பர்ஸ். இந்த ராயல் கமிஷனில் 2 இந்தியன் மெம்பர்ஸ் இருந்தாங்க. யார் ஜிகே கோகலே அண்ட் சர் அப்துல் ரஹீம் அப்படின்னு 2 மெம்பர்ஸ் இருந்தாங்க. பிசைட்ஸ் 4 இங்கிலீஷ்மேன். ஆனால் அதில் இன்னும் 4 இங்கிலீஷ்மேன் மெம்பராக இருந்தாங்க. 2 இந்தியன் மென்னும் 4 இங்கிலீஷ்மென்னும் இருந்தாங்க. இந்த கமிஷன் பப்ளிஷ்ட் இட்ஸ் ரிப்போர்ட் இன் 1917. அப்போ அந்த ரிப்போர்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணது எப்போனா 1917. இஸ்லிங்டன் கமிஷன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்ட்லி ஃபுல்ஃபில்டு த டிமாண்ட் ஃபார் த இண்டியனைசேஷன் ஆஃப் சிவில் சர்வீஸ். அதாவது இந்தியர்களுடைய
தேவைகளை நிறைவேற்றுவதற்காக இதை கொண்டு வர்றோம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? இஸ்லிங்டன் சொல்லியிருக்கார். இன் 1918 மாண்டெகு அண்ட் லார்ட் செம்ஸ்ஃபோர்ட் ரெக்கமெண்டட், அதாவது மாண்டெகுன்னு ஒருத்தர், அப்புறம் லார்ட் செம்ஸ்ஃபோர்டுன்னு ஒருத்தர் ரெக்கமெண்டட் தட் 33% இந்தியன் ஷுட் பி ரெக்ரூட்டட் இன் இந்தியன் சிவில் சர்வீஸ், அதாவது 33% மட்டுமே இந்தியன் சிவில் சர்வீஸ் எழுதலாம் அப்படின்னு மாண்டெகும் லார்ட் செம்ஸ்ஃபோர்டும் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கிராஜுவலி இந்த நம்பர் ஷுட் பி இன்க்ரீஸ், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியன்ஸ் 33%லேருந்து கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு மாண்டெகும் செம்ஸ்ஃபோர்டும் சொல்லியிருக்காங்க. இன் 1923 a royal commission on public services was appointed with Lord Lee of Fareham as chairman. அதாவது ராயல் கமிஷன் வந்து என்ன பண்ணியிருக்குனாக்கா லார்ட் லீ ஆஃப் ஃபரிகம் அப்படிங்கிறவர் அடுத்து சேர்மனாக வந்திருக்கிறார். திஸ் கமிஷன் ரெக்கமெண்டட் that recruitment to all Indian services like the Indian Civil Service, the Indian Police Service, இப்படி நிறையா அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டது. அண்ட் த இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், அதாவது என்னது ஐபிஎஸ், ஐசிஎஸ், ஐஎஃப்எஸ் should be made and controlled by the Secretary of State for India. இந்தியன் செக்ரட்டரி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த லீ கமிஷன் ரெக்கமெண்டட் த இம்மீடியட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் எ பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அதான் இந்த லீ கமிஷன் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுதுன்னா இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை இன்னும் வந்து விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆக்ட் ஆஃப் 1935 ஆல்சோ மேட் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் எ ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அட் த சென்ட்ரல் லெவலில் ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு ஒன்று ஏற்படுத்தினாங்க. அண்ட் த ப்ரொவின்சியல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் இன் த வேரியஸ் ப்ராவின்சஸ், அதாவது நிறைய மாகாணங்கள் இருந்தது இல்லையா, அங்கெல்லாம் வந்து ப்ராவின்சியல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனும் சென்ட்ரல் லெவலில் ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனும் ஏற்படுத்தப்பட்டது. ப்ராவிஷன் வாஸ் ஆல்சோ மேட் ஃபார் எ ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இன் 2 or more ப்ராவின்சஸ். ஒவ்வொரு ப்ராவின்சஸும் 2 அல்லது 3 ப்ராவின்சஸோடு சேர்ந்து இந்த எக்ஸாமை நடத்தும். ஆல்தோ the main aim of this measure was to serve the British interest, அதாவது இதனுடைய மெயின் எய்ம் என்ன, பிரிட்டிஷோட தேவையை நிறைவேற்றுவதற்காக, பிரிட்டிஷாருக்கு பணி செய்வதற்காக இந்த அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டது. இட் பிகேம் த பேஸ் ஆஃப் த சிவில் சர்வீஸ் சிஸ்டம் இன் இண்டிபெண்டன்ட் இந்தியா, அதாவது நம்ம சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு, சுதந்திரமான பிறகு இந்தியாவில் சிவில் சர்வீஸ் எக்ஸாமை கொண்டு வந்ததுக்கு இது ஒரு பேஸாக இருந்தது, இது ஒரு அடித்தளமாக இருந்தது இந்த அமைப்பு. நெக்ஸ்ட்டு வி வில் சி ஆர்மி. ஆர்மினா என்னது, இராணுவம். இந்த ஆர்மி வாஸ் த செகண்ட் இம்பார்ட்டன்ட் பில்லர் ஆஃப் த பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் இந்தியா, அதாவது ஆங்கிலேய நிர்வாகத்தில் 2வது தூணாக விளங்கியது இந்த ஆர்மி. இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஸ்டார்டட் ரெக்ரூட்டிங் இட்ஸ் ஓன் ஆர்மி. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அதுக்குன்னு ஒரு ஆர்மி வச்சுருந்தது. விச் கேம் டு பி நோன் அஸ் சிப்பாய். இந்த சிப்பாய் ஆர்மி அப்படின்னு அதுக்கு பேர். தட் சிப்பாய் ஆர்மி வாஸ் ட்ரெயின்ட் அண்ட் டிசிப்ளின்ட் அக்கார்டிங் டு யூரோப்பியன் மிலிட்ரி ஸ்டாண்டர்ட். அதன்படி அது ட்ரெயின் பண்ணி டிசிப்ளினாக, அதாவது பயிற்சி கொடுத்து ஒழுக்கமாக இருந்தது. அண்ட் வாஸ் கமெண்டட் பை யூரோப்பியன் ஆஃபீஸர்ஸ் தான் அதுக்கு கமெண்ட், ஆர்டர் கொடுக்குறவங்களாக இருந்தாங்க. இந்த பேட்டில் ஃபீல்டு சண்டை நடக்கும்போது யூரோப்பியன் ஆஃபீஸர்ஸே அதுக்கு என்னது கமெண்ட் பண்ணுவாங்க. டூரிங் த ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் 3 செப்பரேட் ஆர்மிஸ் ஹேட் பீன் ஆர்கனைஸ்டு. அதாவது பிரிட்டிஷ் ரூல் அப்போ தொடக்க காலத்தில் 3 விதமான ஆர்மி, 3 தனித்தனியான ஆர்மிகள் ஏற்படுத்தப்பட்டது. இன் 3 பிரசிடென்சிஸ் ஆஃப் பெங்காலில் ஒரு ஆர்மி, பாம்பேயில் ஒரு ஆர்மி அண்ட் மெட்ராஸில் ஒரு ஆர்மி ஏற்படுத்தப்பட்டது. சரியா, 3 பிரிவாக ஏற்படுத்தப்பட்டது. ஆர்மி ஹேட் எ கிரேட் கான்ட்ரிபியூஷன் இன் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் எக்ஸ்பான்ஷன். இந்தியன் சோல்ஜர்ஸ் வேர் கிவன் லெஸ் சேலரிஸ், அதாவது இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு குறைந்த அளவே சேலரி கொடுக்கப்பட்டது. அண்ட் அலவன்சஸும் குறைவாக கொடுக்கப்பட்டது. அலவன்சஸ் அப்படின்னா சாப்பாடு, இந்த போக்குவரத்து கூலி, அந்த இதெல்லாம். தேன் இங்கிலீஷ் சோல்ஜர்ஸ்க்கு அதிகமாக கொடுக்கப்பட்டது. இன் 1857 the Indian constituted about 86% of the total strength of the company's army. அதாவது டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கம்பெனிஸ் ஆர்மி, அந்த பிரிட்டிஷ் ஆர்மி இருந்துச்சு இல்லையா, அதில் 86% வந்து இந்தியன் ஆர்மியை சேர்த்துட்டாங்க. ஹவவர் the officers of the army were exclusively British. ஆனால் அதுக்குரிய ஆஃபீஸர் வந்து பிரிட்டிஷ் தான். சரியா, அவங்களுக்குரிய ஹெட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், in 1856
only 3 Indians in the army received a salary of 300 rupee per month. அதில் இந்தியன்ஸ் வந்து ஒரு 3 பேர் அதாவது என்னது இந்தியன்ஸ் 3 இந்தியன்ஸ் மட்டுமே 300 rupees வந்து சேலரி வாங்கினாங்க. The highest rank an Indian could ever reach was that of a சுபேதார். அதாவது ஆர்மியில் சுபேதார் பதவி தான் ஹையஸ்ட் ரேங்க். அதை இந்தியன்ஸ் யாருமே ரீச் பண்ணவே இல்லை. ஸ்ட்ரென்த் ஆஃப் பிரிட்டிஷ் ஆர்மியோட ஸ்ட்ரென்த்து, அதாவது அது எவ்வளோ படைகள் இருந்தது அப்படின்னா, பிளாசி வார் 1757, 1950 யூரோப்பியன் இன்ஃபேண்ட்ரி, அதாவது 1950 யூரோப்பியன் இன்ஃபேண்ட்ரி காலாட்படை இருந்தது. 100 யூரோப்பியன் ஆர்டிலரி அணு ஆயுதங்கள் உள்ள படைகள், 50 இங்கிலீஷ் சைலர்ஸ் மாலுமிகள், அண்டு 2100 இந்தியன் சிப்பாய்ஸ். இவ்வளோ இந்தியன் சிப்பாய்ஸ் தான் இதில் இருந்தது. மீதி எல்லாம் வந்து யூரோப்பியன்ஸ். அண்ட் இங்கிலீஷ் ஆர்மி ஆஃப் 6,000 troops வாஸ் மெயின்டைன்ட் இன் பெங்கால். அதாவது பெங்கால் ஆர்மியில் வந்து 6,000 troops இருந்தாங்க. இன் 1857 the strength of the army in India was 3,11,400 of whom அவ்வளோ இருந்தது. அதில் 2,65,900 வேர் இண்டியன்ஸ். அதாவது இந்தியன்ஸ் தான் அதிகமாக இருந்திருக்காங்க. இட்ஸ் ஆஃபீஸர்ஸ் வேர் பிரிட்டிஷ். அவங்களுடைய ஆஃபீஸர்ஸும் யார்? பிரிட்டிஷ் தான். ஆஃப்டர் த ரிவோல்ட் ஆஃப் 1857 the important changes were made in the Indian army services in 1858. அதாவது 1857 ஒரு ரிவோல்ட் நடந்த பிறகு இந்தியன் ஆர்மியில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. 1858 மாற்றங்கள் ஏற்பட்டது. தே இன்க்ரீஸ்டு பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் அண்ட் ரெடியூஸ்டு இந்தியன் ட்ரூப்ஸ். அதாவது பிரிட்டிஷ் ட்ரூப்ஸை அதிகரித்தாங்க, இந்தியன் ட்ரூப்ஸை குறைச்சாங்க. ஆல்சோ ஒன்லி இங்கிலீஷ் வேர் அப்பாயிண்டட் இன் ஆர்டிலரி. அதாவது அந்த அணு ஆயுதங்களை தாங்கிய இராணுவம் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒன்லி இங்கிலீஷ் மேனை மட்டும்தான் அப்பாயின்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து போலீஸ், காவல்துறை. when the East India Company took over the திவானி in 1765, அதாவது திவானிங்கிறது அந்த பதவி, சரியா? அப்போ வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து திவானி பதவியில் 1765 வரைக்கும் இருந்தாங்க. இந்த முகல் போலீஸ் சிஸ்டம் வாஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஃபவுஜ்தாஸ். அதாவது முகல் போலீஸ் சிஸ்டம் வந்து யாருடைய கண்ட்ரோலில் இருந்தது? ஃபவுஜ்தாஸ் கண்ட்ரோலில் இருந்தது. ஹூவர் இன்சார்ஜ் ஆஃப் த சர்க்காஸ்னால் ரூரல் டிஸ்ட்ரிக்ட்ஸ், அந்த கிராமப்புற பகுதி, அதுக்கு ஹெட்டாக இருந்தது யார்? ஃபவுஜ்தார். ஃபவுஜ்தாரோடைய கண்ட்ரோலில் இருந்தது யார்? முகல் போலீஸ், சரியா? இந்த கோட்வால்ஸ் வேர் இன்சார்ஜ் ஆஃப் டவுன்ஸ். கோத்வால்ங்கிறவங்க தான் என்னது? டவுனை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிடுவாங்க. வைல் த வில்லேஜ் வாட்ச்மேன் வேர் பெய்ட் அண்ட் கண்ட்ரோல்டு பை த ஜமீன்தாஸ். வில்லேஜஸ்க்கு வாட்ச்மேன் அப்பாயின்ட் பண்ணி அவங்களுக்கு சம்பளம்லாம் ஜமீன்தாஸ் தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் அவங்களுடைய போலீஸ் அமைப்பு இருந்தது. இந்த போலீஸ் சிஸ்டம் வாஸ் கிரியேட்டட் பை லார்ட் கார்ன்வாலிஸ். இந்த போலீஸ் சிஸ்டத்தை கொண்டு வந்தது யாருன்னா கார்ன்வாலிஸ். ஹீ ரிலீவ்டு த ஜமீன்தாஸ் ஃப்ரம் போலீஸ் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் எ ரெகுலர் போலீஸ் ஃபோர்ஸ் இன் 1791. ஜமீன்தார் சிஸ்டத்தை எடுத்துகிட்டு ரெகுலர் போலீஸ் சிஸ்டத்தை 1791 கொண்டு வந்துட்டார். கார்ன்வாலிஸ் எஸ்டாப்ளிஷ்ட் எ சிஸ்டம் ஆஃப் சர்க்கிள்ஸ் ஆர் தானாஸ் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தார். ஈச் ஹெட்டட் பை எ டரோகா. அதாவது தானாஸுக்கு ஒரு அமைப்பு, அந்த அமைப்புக்கு தலைவர் யாருன்னா டரோகா அப்படின்னு தலைவர். இந்த அத்தாரிட்டி ஆஃப் த டரோகா எக்ஸ்டெண்டட் டு வில்லேஜ் வாட்ச்மேன். அதாவது வில்லேஜ் வாட்ச்மேன், வில்லேஜை பாதுகாப்பாக பார்த்துக்கிறணும், அவங்க தான் டரோகா. ஹூ பெர்ஃபார்ம்டு த போலீஸ் டியூட்டிஸ் இன் த வில்லேஜஸ். அதாவது டரோகாங்கிறவங்க தான் போலீஸ் மாதிரி அந்த வில்லேஜை பார்த்துக்கிறணும். இந்த ஹெரிடிட்டரி வில்லேஜ் போலீஸ் பிகேம், அதாவது பரம்பரையாக அந்த வில்லேஜை பார்த்துக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த போலீஸ்காரவங்க சவுக்கிதாஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த பிக் சிட்டிஸ், பெரிய பெரிய சிட்டிஸ் இருக்குல்ல, இந்த ஓல்டு ஆஃபீஸ் ஆஃப் கோட்வால் வாஸ். ஏற்கனவே கோட்வால்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, கோட்வால் வந்து அந்த ஒரு சில பகுதிகளை பார்த்துக்குருவாங்கன்னு, அந்த கோட்வால் ஹவர் கண்டினியூடு, அதையே கண்டினியூ பண்ணுறாங்க இந்த சவுக்கிதாஸ் அப்படிங்கிறவங்க. அண்ட் எ டரோகா வாஸ் அப்பாயிண்டட் டு ஈச் ஆஃப் த வார்ட்ஸ் ஆஃப் எ சிட்டி. அதாவது ஒவ்வொரு சிட்டிலையும் வார்டாக பிரித்து ஒவ்வொரு வார்டுக்கும் டரோகாங்கிறவங்கள அப்பாயின்ட் பண்ணி பார்த்துக்குறாங்க. இந்த டரோகா சிஸ்டம் வாஸ் எக்ஸ்டெண்டட் டு மெட்ராஸ் இன் 1802 இன்னும் அதிகப்படுத்தப்பட்டது மெட்ராஸில்.
Before the post of district superintendent of police was created. அப்புறம் அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க, டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் ஒன்று ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க, ஒரு போஸ்டிங்கை ஏற்படுத்துகிறாங்க. ஆல் த தானாஸ் வேர் அண்டர் த ஜென்ரல் சூப்பர்விஷன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு தான் இந்த எல்லா தானாஸுங்க அவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவார். இன் 1808 a superintendent of police was appointed for each division. ஒவ்வொரு அமைப்புகளுக்கும் இந்த சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் அப்பாயின்ட் பண்ணப்பட்டாங்க. லேட்டர் the district collector was entrusted with the task of controlling the police force in the districts. டிஸ்ட்ரிக்டில் உள்ள அந்த போலீஸ் ஃபோர்ஸ் இருக்குல்லையா, காவல்துறை டிபார்ட்மெண்ட், இதெல்லாம் இப்போ யாருடைய கண்ட்ரோலில் கொண்டு வரப்பட்டதுன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட கண்ட்ரோலில் கொண்டு வரப்பட்டது. இந்த மெயின் டாஸ்க் ஆஃப் த போலீஸ் வாஸ், அதாவது போலீஸோட மெயின் டாஸ்க் என்னது, ஹேண்டில் க்ரைம், குற்றங்கள் இருக்கு இல்லையா, அதை ஹேண்டில் பண்ணி குற்றங்களை தடுக்கணும். அண்ட் டு ப்ரிவெண்ட் கான்ஸ்பிரசி அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் ரூல். பிரிட்டிஷ் ரூலுக்கு எதிராக யாராவது கருத்து தெரிவித்தா அவங்கள வந்து தடுக்கணும். இதான் வந்து அங்கே உள்ள போலீஸோட வேலை. ஜுடிஷியல் சிஸ்டம், நீதி நிர்வாகம். இன் 1772 இந்த டியூவல் கவர்மெண்ட் வாஸ் அபாலிஷ்ட். அதாவது இரட்டையாட்சி முறை நீக்கப்பட்டது. ராபர்ட் கிளைவ் கொண்டு வந்தார் இல்லையா இரட்டையாட்சி முறை, அது நீக்கப்பட்டது. அண்ட் த கம்பெனி டுக் ஓவர் த டைரக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த கலெக்ஷன் ஆஃப் ரெவன்யூ. கம்பெனி வந்து டைரெக்டாகவே வரியெல்லாம் வசூலித்தது. அஸ் வெல் அஸ் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ். அதாவது நீதி நிர்வாகத்தை அவங்க தான், அந்த கம்பெனி தான் வந்து நிர்வாகம் பண்ணியது. கான்சிக்வெண்ட்லி a திவானி அடலட் அண்ட் ஃபௌஜ்தாரி அடலட் வேர் எஸ்டாப்ளிஷ்ட். இப்படி ரெண்டு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது, திவானி அடலட், ஃபௌஜ்தாரி அடலட். பை த ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஏ சுப்ரீம் கோர்ட் வாஸ் செட்டப். அந்த சட்டத்தின்படி கல்கட்டாவில் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஃபஸ்ட்டு கொண்டு வரப்பட்டது. இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து டெல்லியில் இருக்குது. 1773 சுப்ரீம் கோர்ட் வந்து கல்கட்டாவில் இருந்தது. திஸ் கோர்ட் கன்சிஸ்டட் ஆஃப் ஏ சீஃப் ஜஸ்டிஸ். அதாவது இந்த கோர்ட்டில் யாராக இருப்பாங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஒருத்தவங்க மட்டும், அண்ட் 3 பியூசின் ஜட்ஜஸ், அதாவது துணை ஜட்ஜஸ் இருப்பாங்க. ஹூ வேர் அப்பாயிண்டட் பை த க்ரோன். இதெல்லாம் யார் அப்பாயின்ட் பண்ணுறது, பிரிட்டிஷ் அரசு. க்ரோன் என்னது, பிரிட்டிஷ் அரசு. திஸ் கோர்ட் டிசைடட், இந்த கோர்ட் இருக்கு இல்லையா சுப்ரீம் கோர்ட், அது என்ன செய்யும், சிவில், கிரிமினல், எக்கலாஸ்டிக்கல் அண்ட் அட்மிரால்ட்டி கேசஸ், இந்த கேசஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணும். சிவில்னால் உங்களுக்கு தெரியும் சாதாரண வழக்குகள், கிரிமினல் அப்படின்னா குற்றவியல் வழக்கு, எக்காலஸ்டிக்கல் அப்படின்னா திருச்சபையோட வழக்கு, அண்ட் அட்மிரால்ட்டி கேசஸ் அப்படின்னா பிரத்யேக வழக்கு, அதாவது விசேஷமான வேறு வித்தியாசமான வழக்குகள். இது எல்லாத்தையும் இந்த சுப்ரீம் கோர்ட் தான் ஹேண்டில் பண்ணும். ஆன் த மாடல் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கல்கட்டா எ சுப்ரீம் கோர்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் மெட்ராஸ். அதாவது கல்கட்டாவில் உள்ள சுப்ரீம் கோர்ட் மாதிரியே அடுத்து மெட்ராஸ்லேயும் ஒரு சுப்ரீம் கோர்ட் 1801 ஏற்படுத்தப்பட்டது. அண்ட் இன் பாம்பே இன் 1823 பாம்பேலேயும் சுப்ரீம் கோர்ட் ஏற்படுத்தப்பட்டது. ஸோ பாம்பே, மெட்ராஸ், கல்கட்டாவில் 3 சுப்ரீம் கோர்ட் ஏற்படுத்தப்பட்டது. இன் 1832 வில்லியம் பெண்டிங் ஸ்டார்டட் ஜூரி சிஸ்டம் இன் பெங்கால். பெங்காலில் வில்லியம் பெண்டிங்கிறவர் ஜூரி சிஸ்டம்னு ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்தினார். இந்தியன் லா கமிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் டு கம்பைல் த லாஸ். அதாவது இந்தியாவில் உள்ள மற்ற எல்லா சட்டங்களையும் ஒன்றாக சேர்த்து இந்தியன் லா கமிஷன் ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. எ ரூல் ஆஃப் லா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஃபார் த ஹோல் எம்பையர். ஹோல் எம்பையர் முழுவதும் ஒரே விதமான சட்டங்கள் நடைமுறையில் இருந்தது. அக்கார்டிங் டு த இந்தியன் ஹைகோர்ட் ஆக்ட், அதாவது இந்தியன் ஹைகோர்ட் ஆக்ட்னு 1861 கொண்டு வந்து 3 ஹைகோர்ட்ஸ் வேர் செட்டப் இன் கல்கட்டா. அதாவது சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே ஏற்படுத்தினாங்க இல்லையா, அதை அப்படியே என்னவாக மாற்றிட்டாங்க, அதாவது ஹைகோர்ட்டாக மாற்றிட்டாங்க. கல்கட்டா, பாம்பே அண்ட் மெட்ராஸ் இன் பிளேஸ் ஆஃப் த ஓல்டு சுப்ரீம் கோர்ட் இருந்தது இல்லையா, அதை அப்படியே ஹைகோர்ட்டாக மாற்றியாச்சு. சர் எலிஜா இம்பே was the first chief justice of the supreme court at Fort William in Bengal. பெங்காலில் உள்ள அந்த ஃபோர்ட் வில்லியத்தில் உள்ள ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் இருந்தது இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸாக யார் இருந்ததுன்னா சர் எலிஜா இம்பே. ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் at Fort William in Bengal? சர் எலிஜா இம்பே. சர் திருவாரூர் முத்துசாமி was the first Indian Chief Justice of the Madras High Court. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருந்த ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் யார், திருவாரூர் முத்துசாமி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.